நேயர்களே, முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடுவதே முதலமைச்சரின் விருப்பம் என்று மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போது அதை தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் கடைகளை நடத்த தமிழ்நாடு அரசுக்கு எள்ளளவும் விருப்பமில்லை என்றும் மதுக்கடைகளை மூடுவதே முதலமைச்சரின் விருப்பம் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திடீரென டாஸ்மாக் கடைகளை மூடினால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் அனைவருக்கும் தெரியும் என்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். எனவே படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் அனைத்தையும் மூட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று தற்போது மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்றும் அவை படிப்படியாக மூடப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் கடைகளை நடத்த தமிழ்நாடு அரசுக்கு எல்லளவும் விருப்பமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை செய்கிற பொழுது ஒன்றை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். நம்ம ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அதை செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக அணுகி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக, தளபதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர இதையெல்லாம் குறைத்து கொண்டே வருகிற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியும். குறைந்தபட்ச விசிக மாநாட்டுக்கு முன்பாவது ஏதாவது கடைகள் குறைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படின்னு அல்ல. இங்கே இருக்கிற நிலைமைகளை ஆலோசித்து இங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அதற்கேற்பத்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். விசிகாவை பொறுத்தவரை அவருடைய ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவுக்காக அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அதிலே எந்த தவறும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுறாங்க, தளபதியை எதிர்த்து பண்ணுறாங்க, அப்படி அல்ல. அது அவருடைய ஒரு கொள்கையாக அவர்கள் மக்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். மக்களிடத்தில் இதை நாங்கள் கேட்டுக்கிறது, இந்த உணர்வுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அதிலிருந்து கொஞ்சம் விடுவித்து கொண்டு வந்து விட்டால் அரசாங்கம் அதை செய்வதற்கு சுலபமாகும்.